தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை. கடலூரில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதி. திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் கொண்டாடுவதாக ஸ்டாலின் பெருமிதம். வரும் 28, 29 தேதிகளில் கள ஆய்வுக்கு விழுப்புரம் செல்வதாக அறிவிப்பு. மராட்டிய மாநிலத்தில் நாளை மாலையுடன் ஓய்கிறது தேர்தல் பிரச்சாரம். அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. இன்னொரு ரைடு வந்தால் அதிமுகவை பாஜகவுடன் இணைத்தாலும் இணைத்து விடுவார்கள். எடப்பாடி பழனிசாமி குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். தெலுங்கு பேசும் மக்களை இழிவுபடுத்திய வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு நவம்பர் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். நீதிமன்ற உத்தரவை அடுத்து நடிகை கஸ்தூரி புழல் சிறையில் அடைப்பு. ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள பெகட்ரான் ஆலையின் 60% பங்குகளை வாங்கியது டாடா குழுமம். ஐபோன் தயாரிப்பில் முதலிடத்திற்கு வரும் வகையில் நடவடிக்கை. அந்தியூர் அருகே மாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி தீர்த்த குட ஊர்வலம். ஆயிரக்கணக்கான பெண்கள் பவானி கூடுதுறை ஆற்றில் இருந்து தீர்த்த குடங்களை சுமந்து சென்றனர். திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் கொண்டாடுவதாக திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அரசின் திட்டங்கள் குறித்து மாவட்டந்தோறும் கள ஆய்வு மேற்கொள்ளப் போவதாக அறிவித்த முதலமைச்சர் கோவை, விருதுநகர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் நேரடி கள ஆய்வை நிறைவு செய்துள்ள நிலையில் அது தொடர்பான அனுபவங்களை தொண்டர்களுடன் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். தான் ஜெயங்கொண்டத்திலிருந்து அரியலூருக்கு செல்லும் வழிநெடுக்க ஆரவாரம் செய்த மக்கள் திராவிட மாடல் ஆட்சி சூப்பர் என்றும் நிச்சயம் 200 தொகுதிகளில் வெல்வோம் என்றும் உற்சாக குரல் எழுப்பியதை சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் காட்டுகின்ற பாசத்தை பார்த்து பரவசம் அடைந்த அதே நேரத்தில் அவர்களுக்கான திட்டங்கள் சரியாக போய் சேருவதை இத்தகைய கள ஆய்வு மூலம் உறுதி செய்வதன் அவசியத்தை உணர்ந்ததாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் வழிநெடுக மக்கள் ஆதரவு அளிப்பது திராவிட மாடல் அரசின் நல்லாட்சிக்கு கிடைத்த மகத்தான வரவேற்பு என்றும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். வரும் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் கள ஆய்வு மேற்கொள்வதற்காக விழுப்புரம் மாவட்டத்திற்கு செல்ல உள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரில் சென்று தொண்டர்களை சந்திப்பேன் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் கொண்டாடுவதாகவும் சிறப்பான திட்டங்களால் வரலாற்றில் திராவிட மாடல் அரசு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்று வட்டாரங்களில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் வேதாரண்யம், தலைஞாயிறு, தகட்டூர், கோடியக்கரை, ஆதனூர் உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழை தேங்கியது. நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருவது விவசாயிகளுக்கு ஆறுதலை அளித்துள்ளது. திருக்குவளை அருகே மடப்புறம் ஊராட்சிக்கு உட்பட்ட களத்திடல் கரை பகுதியில் பெய்த கனமழையால் அதே பகுதியை சேர்ந்த செல்வி மற்றும் ஜோதி ஆகியோரது பழமையான வீடு இடிந்து விழுந்தது. அதுக்கு வீடு அர்ஜென்ட்டாக எனக்கு வீடு வேணும், எப்படியாவது எனக்கு வீடு போட்டு கொடுங்க. ஆமாம், இருக்க இடம் இல்லாமல் சமைச்சு சாப்பிட கூட இடம் இல்லாமல் நான் அப்படியே ஒட்டு திணையில் போய் உட்காந்துருக்கிறேன். கடலூர் சுற்று வட்டாரங்களில் கனமழை பெய்தது. நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, நெய்வேலி சுற்று வட்டாரங்களில் பெய்த மழையால் கங்கனாக்குப்பம், பாபா நகர், MR நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். தேங்கி உள்ள மழை நீரை அப்புறப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை ஒரு வாரமாக மழை பெஞ்சுனதுனால இந்த தண்ணி அப்படியே தேங்கி நிற்குது. முட்டிக்கால அளவுக்கு தண்ணி இருக்குது. எங்களால் வெளியே போகிறதுக்கு வர்றதுக்கு முடியல. எங்களுக்கு குடி தண்ணியும் கிடைக்கல. குடி தண்ணியும் இந்த தண்ணியும் சேர்ந்து கலந்து வர்றதுனால குடி தண்ணியும் எங்களுக்கு கிடைக்கல. எங்கள் பசங்களுக்கு வெளியே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு முடியல. பாம்பு, பல்லி எல்லாம் இருக்கு. பயமாக இருக்குது எங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணாநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக
அரிங்குறிக்கை கிராமத்தின் பல்வேறு தெருக்களில் மழை நீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. புதுக்கோட்டை மாநகரின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. இதனால் விடுமுறை தினத்தில் கடை வீதிகளுக்கு வந்திருந்த பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். கங்குவா திரைப்படத்திற்கு எதிராக திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுவதாக நடிகை ஜோதிகா ஆதங்கம் தெரிவித்துள்ளார். சூர்யா நடித்த கங்குவா திரைப்படத்தில் பின்னணி இசை மற்றும் வசனங்கள் இரைச்சல் மிகுந்ததாக இருப்பதாகவும் கிராபிக்ஸ் காட்சிகள் குறித்தும் பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கங்குவா படம் குறித்து பதிவிட்டுள்ள நடிகை ஜோதிகா, படத்தில் முதல் அரை மணி நேரம் ஒளியமைப்பு இரைச்சலாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கங்குவா அற்புதமான படம் என்றும் சினிமாவை முன் நகர்த்துவதற்கான கனவை கொண்ட நடிகராக சூர்யாவை நினைத்து பெருமைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் படத்திற்கு கிடைத்த எதிர்மறையான விமர்சனங்களை பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது என குறிப்பிட்டுள்ள ஜோதிகா, இதற்கு முன் இரட்டை அர்த்தங்களில் பேசுவது, பெண்களை பின்தொடர்வது உள்ளிட்ட இழிவுபடுத்தும் வகையில் எடுக்கப்பட்ட படத்தை கூட இந்த அளவுக்கு விமர்சிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர்கள் கங்குவா படத்தில் உள்ள நல்ல அம்சங்களை மறந்துவிட்டனர் எனவும், கங்குவா திரைப்படத்தின் ஒளிப்பதிவு இதுவரை தமிழ் சினிமா கண்டிராத வகையில் உள்ளதாகவும் பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் படத்தின் முதல் காட்சி முடிவதற்கு முன்பாகவே பலரும் எதிர்மறையான விமர்சனத்தை கூறியது வருத்தம் அளிப்பதாகவும், இவர்கள் சினிமாவின் வளர்ச்சிக்காக எதையும் செய்யவில்லை எனவும் ஜோதிகா தெரிவித்துள்ளார். மராட்டியத்தில் தேர்தல் பிரச்சாரம் நாளையோடு நிறைவடைய உள்ளதால் அரசியல் கட்சி தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மராட்டிய சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக வரும் 20ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் ஆட்சியை தக்கவைக்க பாஜகவின் மகாயுதி கூட்டணியும், ஆட்சியை பிடிக்க காங்கிரசின் மகா விகாஸ் அகாடி கூட்டணியும் தீவிரமாக களமாடி வருகின்றனர். அந்த வகையில் பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் தேசிய தலைவர்களும் முகாமிட்டு ஆதரவு திரட்டி வருகின்றனர். நாளையுடன் பிரச்சாரம் ஓய்வதால் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆதரவாளர்களுடன் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தனர். வெக்ரோலி தொகுதியில் போட்டியிடும் உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா வேட்பாளர் சுனில் ராவத் கூட்டணி கட்சியினருடன் சென்று ஆதரவு திரட்டினார். மும்பையில் நம்ம ஏராளமான தமிழர்கள் இருக்கோம். எப்பவுமே இங்க இந்த கூட்டணிக்கு ஆதரவாக தான் இருக்கு. கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் பார்த்தீங்கன்னா 48 சீட்டுகளில் 32 சீட்டு இந்த இந்தியா கூட்டணி, அதாவது மகா விகாஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. நாங்கள் இருக்கிறது விக்ரோலி கிழக்கு பகுதி. இங்கு பாண்டு, பவாய், காஞ்சூர்மார் போன்ற பல பகுதிகள் இருக்கின்றன. இங்கு ஏறக்குறைய 7000 தமிழ் வாக்குகள் உள்ளன. மேற்கு பகுதியிலே பாண்டு மேற்கு ஏராளமான மக்கள் இருக்கின்றார்கள். அனைவருமே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போல சிவசேனா உத்தவ் தாக்கரே கூட்டணியை தான் வாக்களிக்க போய். நாக்பூரில் மராட்டிய மாநில துணை முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் திறந்தவெளி வாகனத்தில் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார். அதேபோல் கூட்டணியில் உள்ள ஷிண்டேவின் சிவசேனா, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் பிரச்சாரத்தில் தீவிரமாக உள்ளனர். இதனிடையே தேர்தல் நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. எளிதாக செல்ல முடியாத அஹெரி தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு ஹெலிகாப்டர் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன. பிரச்சாரத்திற்கு குறைந்த நாட்கள் இருந்ததால் அடுத்தடுத்த தேர்தல் கூட்டங்களில் பங்கேற்க அரசியல் தலைவர்கள் ஹெலிகாப்டர்களை அதிக அளவில் பயன்படுத்தியுள்ளது தெரியவந்துள்ளது. அமித்ஷா, ராகுல் காந்தி, சரத்பவார், ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோர் ஹெலிகாப்டர்களில் சென்று பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 40 ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் நாள் ஒன்றிற்கு சுமார் 250 இடங்களில் தரையிறங்கியதாகவும் தெரிவிக்கின்றனர். இன்னொரு ரைடு வந்தால் அதிமுகவை பாஜகவுடன் இணைத்தாலும் இணைத்து விடுவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை ஆர்கே நகரில் திமுக சார்பில் எளியோர் எழுச்சி நாள் எனும் பெயரில் 48 இளைஞர்களுக்கு திருமணம் நடத்தி வைத்த பிறகு பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். திரு எம்ஜிஆர் அவர்கள் பெயரையோ, மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயரையோ சுட்டினா, அவங்க பேரை வச்சா கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்க மாட்டார். அவருக்கு யார் பேர் வைக்கணும்? இப்போ மோடி பேர் வைக்கலாம்,
இல்லை அமித்ஷா பேர் வைக்கலாம். இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார், எந்த நேரத்துலையும் பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சேலத்தில் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு ஐடி ரெய்டு நடந்துச்சு. ரெய்டு நடந்து அடுத்த நாளே சொல்லிட்டாருங்க, கூட்டணி பற்றி இப்போ பேச முடியாது, தேர்தல் நெருக்கத்தில் இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு ரெய்டு நடந்தால் போதும், அதிமுகவை பாஜகவோட இணைச்சாலும் இணைச்சிருவார். அந்த அளவுக்கு தான் இருக்கிறது இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை. தற்போதுள்ள நடிகர்கள் ஒரு 4 படங்கள் ஓடிவிட்டாலே தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் தாம்தான் என்று எண்ணுவதாக முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற கட்சி நிகழ்வில் பங்கேற்ற அவர் இவ்வாறு விமர்சித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். நடிகர்கள் கட்சி தொடங்கினார்கள். புரட்சி தலைவருக்கு பிறகு எல்லோரும் தாங்கள் தான் முதலமைச்சர் என்பதற்காக கட்சி தொடங்கினார்கள். 4 படம் ஓடிட்டாலே நான் தான் அடுத்த முதல்வர் என்று பறைசாற்றுகின்ற இந்த காலத்தில் தான் நடித்த படங்கள் அத்தனையும் கதாநாயகனாக மலைக்கல்லனிலிருந்து தொடர்ந்து வெற்றி மந்திரி குமாரியிலிருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த புதுமை பெண் திட்டத்தால் தமிழ்நாடு முழுவதும் கல்லூரிகளில் மாணவிகளின் சேர்க்கை அதிகரித்துள்ளது. 2022-2023 ஆண்டுகளில் மட்டும் 13,681 மாணவிகள் கல்லூரிகளில் கூடுதலாக சேர்ந்துள்ளனர். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகள் உயர்கல்வி பயில்வதை ஊக்குவிக்கும் விதமாக 2022-23ஆம் கல்வியாண்டில் முதலமைச்சரின் புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்று அழைக்கப்படும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் இளங்கலை, டிப்ளமோ, ITI அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பாடப்பிரிவை முடிக்கும் வரை மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. இந்த தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுமை பெண் திட்டம் குறித்து மாநில திட்ட ஆணையம் மேற்கொண்ட மதிப்பீட்டில் கல்லூரிகளில் சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை 6.9% அதிகரித்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2022 மற்றும் 2023இல் 13,681 மாணவிகள் கல்லூரிகள் மற்றும் டிப்ளமோ கல்வி மையங்களில் கூடுதலாக சேர்ந்துள்ளனர். இவர்களில் 38.6% மாணவிகள் பட்டியலின சமூகத்தினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த 34.4% பேரும், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 24.8% பேரும் கூடுதலாக கல்லூரிகளில் சேர்ந்துள்ளனர். 2023ஆம் ஆண்டின் இறுதி வரை புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மொத்தம் 2,30,820 மாணவிகள் பயனடைந்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் 17,032 மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தால் பயனடைந்துள்ளனர். நாமக்கல்லில் 13,312, தருமபுரியில் 11,915, சென்னையில் 11,468, திருவண்ணாமலையில் 11,146, கோவையில் 10,777 மாணவிகள் பயனடைந்துள்ளனர். புதுமை பெண் திட்டத்தால் நகர்ப்புறங்களில் உள்ள மாணவிகளை விட கிராமப்புற மாணவிகளே அதிகம் பயன்பெற்றுள்ளனர். 8 மாவட்டங்களில் உள்ள 84 அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கல்வி நிறுவனங்களில் மாநில திட்ட ஆணையம் மேற்கொண்ட ஆய்வுகளில் இந்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்டுள்ள நிலையில் விடுமுறை தினமான இன்று ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சபரிமலையில் மண்டல பூஜைக்காக நடை திறந்த பிறகு இதுவரை 1,00,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர். இன்று 70,000 பேர் முன்பதிவு செய்திருக்கும் நிலையில் காலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கடந்த காலங்களில் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்களில் அதிக பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலை இருந்தது. தற்போது தேவஸ்வம் போர்டு சார்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கையால் ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் பக்தர்கள் விரைவாக சென்று சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது.
18ஆம் படி வழியாக ஒரு நிமிடத்திற்கு 80 பேர் சாமி தரிசனம் செய்யும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தேவசம் போர்டு தொடர் கண்காணிப்பால் ஞாயிற்றுக்கிழமையான இன்று பக்தர்கள் சிரமங்கள் எதுவும் இன்றி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனிடையே பம்பையிலிருந்து முதல் முறையாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு உள்ளன. வழக்கமாக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கேரள மாநிலம் பம்பை வரை தமிழ்நாடு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த 15ஆம் தேதி முதல் கிளாம்பாக்கத்திலிருந்து முதல் முறையாக சபரிமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. பின்னர் பம்பையிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு தமிழ்நாடு அரசின் சிறப்பு பேருந்துகள் வந்தடைந்தன. பம்பாவில் இறங்கிட்டு சாமி பார்த்துட்டு வந்து இந்த முறை அது முறை போன முறைலாம் வந்து நிலக்கல் வந்து ஏறுவோம். இப்போ பம்பாவில் ஸ்ட்ரைட்டாக விட்டாங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எங்களுக்கு. பம்பா வந்தோடனே நம்ம பஸ் வந்தோடனே தமிழ்நாடு பஸ் வந்தோடனே அப்படியே ஏறிட்டு அப்படி வந்துடும். அரசு பஸ் இப்போ தான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன். இது வரைக்கும் ட்ரெயினில் தான் போய் வந்துட்டு இருந்தோம். அப்புறம் குரூப்பில் போய் வந்துட்டு இருந்தோம். அரசு பஸ்ஸு ரொம்ப சிறப்பு. கண்டக்டர் டிரைவருக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி. ஒவ்வொருத்தரையும் பார்த்து பொறுமையாக அழைச்சிட்டு வராங்க. ஜனவரி 16ஆம் தேதி வரை தினமும் பம்பை வரை அரசு விரைவு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கடந்த ஆண்டு நிலக்கலில் இருந்து பேருந்து ஏறி வந்ததாகவும் தற்போது பம்பையில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பயணிகள் தெரிவித்தனர். தூத்துக்குடியைச் சேர்ந்த பெண் பொறியாளர் ஒருவர் ஜப்பானியர்களுக்கு AI தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுப்பதுடன் சிறந்த தொழில் முனைவோராகவும் அசத்தி வருகிறார். தூத்துக்குடி அருகே புதுக்கோட்டை பகுதியில் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த விஜயலட்சுமி கருப்பசாமி 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியிலேயே படித்துள்ளார். கோவையில் பொறியியல் படிப்பை முடித்த அவர் கடந்த 2019இல் தனியார் நிறுவனம் ஒன்றை தொடங்கி தொழில் நிறுவனங்களின் மின்சார சிக்கனம் தொடர்பாக சேவைகளை வழங்கி வந்தார். 2021இல் பெங்களூருவில் IT துறை தொடர்பான பயிற்சிகளை வழங்கத் தொடங்கிய விஜயலட்சுமியின் நிறுவனத்தில் ஜப்பானியர்கள் கல்வி பயின்றனர். அதன் தொடர்ச்சியாக ஜப்பானுக்கே சென்று ஃபாக்ஸ் அகாடமி என்ற AI தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனத்தை தொடங்கி அசத்தினார். ஜப்பானியர்களுக்கு AI தொழில்நுட்ப கற்றல் சேவையை வழங்கி வரும் விஜயலட்சுமி IT துறையில் இந்தியா முன்னணியில் உள்ளதே தனது முன்னேற்றத்திற்கு காரணம் என பெருமையாக கூறுகிறார். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் AI வி டீச் AI இன் தியர் லாங்குவேஜ், அவங்களோட லாங்குவேஜில் நாங்கள் ரெண்டுலேயுமே கொடுக்குறோம். பட் மெயினாக ஜப்பானீஸில். ஸோ ஜப்பானை பொறுத்த வரைக்கும் மித்த இண்டஸ்ட்ரியில் தே ஆர் சூப்பர் அட்வான்ஸ். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஜப்பானால ரொம்ப அட்வான்ஸாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் வென் இட் கம்ஸ் டு IT, இந்தியா வி ஆர் சூப்பர் ரிச், வி ஆர் சூப்பர் அட்வான்ஸ். அதுவும் ஏஐயில் நம்ம தான் வி ஆர் த வெரி லீடிங் கண்ட்ரி. ஸோ இப்போ இது ஒரு வெளியில் போகும்போது தான் தெரியுது நம்மளுக்கு என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வெளியில் இருக்குது. எஸ்பெஷலி ஒரு இந்தியானாலே அவங்க பார்க்குற விதம் எப்படி இருக்குங்க வெளியில இருக்கும்போது தான் தெரியுது. ஸ்வீடன், பல்கேரியா, பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பயிற்சியாளர்களை கொண்டு ஜப்பானியர்களுக்கு AI தொழில்நுட்ப படிப்புகளை விஜயலட்சுமி வழங்குகிறார். ஜப்பானின் ஸ்டார்ட் அப் விசாவை தொடர்ந்து பிசினஸ் மேனேஜர் விசாவையும் பெற்று சாதனை தமிழராக விஜயலட்சுமி வலம் வருகிறார். வார விடுமுறை மற்றும் முகூர்த்த நாளை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் திரளான பக்தர்கள் குடும்பத்துடன் தரிசனம் செய்தனர். விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூருக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் தங்களது குடும்பத்தினருடன் வருகை தந்தனர். அதிகாலை முதலே கோயில் முன்பு உள்ள கடலில் புனித நீராடி நாழி கிணற்றில் குளித்துவிட்டு நீண்ட வரிசையில் நின்று குடும்பத்தினருடன் தரிசனம் செய்தனர். கோயில் வளாகம், வள்ளி குகை பகுதி, பேருந்து நிலையம் போன்ற பகுதிகளில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. மேலும் கார்த்திகை மாத முதல் முகூர்த்த தினம் என்பதால் ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றன. இதனால் கோயில் வளாகத்தை சுற்றிலும் மணமக்கள் மற்றும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கார்த்திகை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் பக்தர்கள் குவிந்தனர். ஆஞ்சநேயருக்கு பால், தயிர், மஞ்சள், திருமஞ்சனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். சோளிங்கர் யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலில் கார்த்திகை மாத திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியுள்ளது. சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மேலும் மலையேற பக்தர்கள் ரோப் காரில் மையத்தில் குவிந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.
மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு வீடுகளை அகற்ற அதிகாரிகள் 1 வாரம் அவகாசம் வழங்கிய நிலையில் கிராமத்தில் கூடாரம் அமைத்து மக்கள் போராட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளதால் பரபரப்பு நிலவுகிறது. மதுரை விமான நிலையம் விரிவாக்கம் பணிக்காக அருகே உள்ள சின்ன உடைப்பு கிராமத்தில் சுமார் 300 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்படுகிறது. இதற்காக 2019-2020 ஆண்டுகளில் கிராம மக்களிடம் உரிய இழப்பீடு வழங்கப்பட்டு நிலத்தை ஒப்படைக்க அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். இந்நிலையில் இன்று காலை கிராமத்தை சுற்றிலும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு வீடுகளை அகற்ற அதிகாரிகள் சென்றனர். ஆனால் எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி திடீரென வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் இறங்கினர். நிறைய வேலை எங்களை காலி பண்ணுறதுக்கு இவ்வளவு முயற்சி இவ்வளவு ஆர்வம் காட்டுங்க என்ன காரணம்? திடீரென வந்து வீட்டை விட்டு வெளியேற கூறினால் எங்கே செல்வது என கேள்வி எழுப்பியவாறு அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே நிலத்திற்கு உரிய தொகை வழங்கப்பட்டாலும் எங்களுக்கு மாற்று இடமாக மாநகராட்சி பகுதிகளில் நிலம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். முடியாதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசவோ நாங்கள் காவல்துறையோ யாரோ நாங்கள் எதிர்ப்பு நாங்கள் தெரிவிக்கலை. எங்களோட உரிமையை தான் சார் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு ஒரு படிப்புக்கான அவங்களுடைய ஒரு வேலைவாய்ப்பு வீட்டு வசதி கண்டிப்பாக ஒரு 2 சென்ட் இடம் தான் சார் நாங்கள் கேட்குறோம். வேறு எதுவுமே கேட்கல. நாங்கள் பத்திரத்தை தான் காசு கொடுத்தாங்க. சும்மா ஒன்றும் யாருக்கும் காசு கொடுக்கல. இப்போ பத்திரமே இல்லாமல் வேல்யூஸ் பண்ணி எதுவும் கொடுக்கல. பத்திரத்துக்கு கொடுத்தாங்க. இப்போ பத்திரத்தை படி இந்த இடத்துல நீ இருமா போமா அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதம் எங்களுக்கு கெடு கொடுத்து நீங்கள் போங்கன்னு சொல்லி தான் நாங்கள் போயிட போகிறோம். எதுவுமே பண்ணாமல் நாங்கள் வீட்டை இடிப்போம் வரணும். காலையில் சின்ன பிள்ளைங்க இருக்குது, படிக்கிற பிள்ளைங்க இருக்குது, 12th படிக்கிறாங்க, 10th படிக்கிறாங்க, எல்லா பிள்ளைகளுமே இங்கே இருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து கிராம மக்களுடன் மாவட்ட வருவாய் அலுவலர் சக்திவேல் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்ற 1 வாரம் அவகாசம் வழங்குவதாக உறுதியளித்தனர். இதனை ஏற்று மக்கள் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டத்தை கைவிடுவதாக தெரிவித்தனர். இருப்பினும் மாநகராட்சி பகுதிகளில் மாற்று இடம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து கிராமத்தின் நுழைவு வாயிலில் கூடாரம் அமைத்து தங்கியிருக்கும் மக்கள் உணவு சமைத்து சாப்பிட்டு காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் வெங்காயம், பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை கணிசமாக குறைந்துள்ள நிலையில் பூண்டு விலை உயர்ந்துள்ளது. கோயம்பேடு சந்தைக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்தும் வெளிமாநிலங்களில் இருந்தும் காய்கறிகள் கொண்டுவரப்படுகின்றன. அந்த வகையில் கடந்த மாதம் மழை, விளைச்சல் பாதிப்பு, விலை அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தற்போது கோயம்பேடு சந்தைக்கு காய்கறிகளின் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் விலையும் குறைந்திருப்பதால் காலை முதலே சிறு வியாபாரிகள், மக்கள் குவிந்து காய்கறிகளை வாங்கிச் சென்றனர். அதன்படி கோயம்பேடு சந்தையில் கடந்த மாதம் 200 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ பீன்ஸ் 30 ரூபாயாக குறைந்துள்ளது. கேரட் 170 இருந்து 50 ரூபாயாகவும், கத்தரிக்காய் 100 ரூபாயில் இருந்து 50 ரூபாயாக சரிந்துள்ளது. இதேபோல வெங்காயத்தின் விலையும் குறைந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சென்ற மாதம் 220 ரூபாய்க்கு விற்பனையான பீன்ஸு இன்றைக்கி 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அதே மாதிரி கேரட்டும் 100 ரூபா இந்த மாதிரி விற்பனையானது இன்றைக்கி 60 ரூபா 50 ரூபா விற்குது. மற்ற காய்கறி எல்லாமே அன்றாட மக்கள் பயன்படுத்தும் விதமாக எல்லா காய்கறியின் விலையும் கணிசமாக ஒரு 50 ரூபாய்க்கிலேயே எல்லா காய்கறியின் விலையும் இப்போ தற்போது விற்பனை ஆகிறது. இதுலேருந்து வெங்காயம் கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த போன வாரம் 4000 ரூபாய் 4500 விற்று வெங்காயம் கிட்டத்தட்ட 80 ரூபா 90 ரூபாய் விற்று வெங்காயம் 1 கிலோ. இந்த வாரம் பார்க்க போனால் 70 ரூபா 80 ரூபா தான் விற்கிது. அடுத்த வாரம் பார்க்க போனால் ஒன்று கூட 60 50 கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைவால் பூண்டு விலை உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் 300 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ பூண்டு தற்போது 380 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. ஒரு சில இடங்களில் சில்லறை விற்பனையில் கிலோ 400 ரூபாயாக விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கார்த்திகை மாதம் பிறப்பால் காசிமேடு சந்தையில் மீன்கள் விலை வீழ்ச்சியால் வியாபாரிகள், பொதுமக்கள் குவிந்து ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். சென்னை காசிமேட்டில் அனைத்து வகையான மீன்களும் கிடைக்கும் என்பதோடு விலையும் குறைவு என்பதால் வார விடுமுறை நாட்களில் வியாபாரிகளும் பொதுமக்களும் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று அதிகாலை முதலே சென்னை மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களில் இருக்கும் ஏராளமானோர் திரண்டு மீன்கள் வாங்க ஆர்வம் காட்டினர். ஆழ்கடலுக்கு சென்ற விசைப்படகுகள் திரும்பியதால் வஞ்சிரம், கொடுவா, பாறை உள்ளிட்ட மீன்களின் வரத்து அதிகமாக இருந்தது. கார்த்திகை மாத பிறப்பால் மீன்கள் விலை குறைந்து காணப்பட்ட நிலையில் ஏல முறையில் கூடைகளில் விற்பனை செய்ததால் வியாபாரிகளும் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். ஃபிஷ் இங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது.
ரெகுலராகவே நாங்கள் இங்கே தான் வாங்கிட்டுருக்கோம். ஃப்ரெஷ் மீன் எல்லாமே ரொம்ப கம்மியாகவும் இருக்குது, குவான்டிட்டி நிறைய இருக்குது. ரேட்டு சீப்பாக இருக்குது. நம்மளுக்கு வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போகிறோம், ரொம்ப ட்ராவல் பண்ணி வந்து வாங்கிட்டு போகிறோன்னா கூட நம்மளுக்கு அதுக்கு ஈக்குவலாக ஆகிடுது. காஸ்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம ஆதம்பாக்கத்துலேயே வாங்கணுன்னா கூட இந்தளவு குவான்டிட்டி கிடைக்காது. இல்லை விலை தான் காரணம். அங்கே பக்கத்தில் இருந்தால் நாங்கள் 1 கிலோ வாங்கியிருப்போம், இங்கே நம்ம ஒரு 3 கிலோ 4 கிலோ வாங்கிட்டு போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து கார்த்திகை மாதன்றனால மீன் வரவு ஜாஸ்தியாக இருக்கனால விலை கம்மியாக இருக்குது நம்மளுக்கு. கடந்த வாரம் வஞ்சிர மீன் கிலோ 1000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 800 ரூபாயாக குறைந்தது. கொடுவா மீன் 600 ரூபாயில் இருந்து 400 ரூபாயாகவும், சங்கரா 450 இருந்து 350 ரூபாயாக விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. இறால் 350 ரூபாய்க்கும், நண்டு, கடம்பா கிலோ தலா 300 ரூபாய்க்கு விற்பனையாவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.